வாங்க ஸ்டாக் ட்ரேடிங்ல ஜெயிக்க ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்கலாம். இந்த சிம்பிள் ஐடியா தான் ஒரு பெரிய ட்ரேடிங் தப்ப புரிஞ்சுக்க உதவும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு காரணம் ஃபோமோ, அதாவது சான்ஸை மிஸ் பண்ணிடுவோமோன்ற ஒரு பயம்தான். அப்போ எமோஷனலா ட்ரேட் பண்றதுக்கு பதிலா எப்படி ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்றது? மார்க்கெட்டை துரத்தாம சரியான மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ண கத்துக்கணும். இதுல நாம சரியான வாய்ப்புகளை, அதாவது நம்ம பஸ் ஸ்டாப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பஸ் ஸ்டாப் எது? அதுதான் ஸ்விங் லோ. இங்க தான் நம்ம என்டர் ஆகணும். அதுக்கு தான் சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஒவ்வொன்றும் நம்மளோட ட்ரேடிங் பயணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை கொடுக்கும். இந்த எல்லா டூல்ஸும் சேர்ந்து எப்போ ஆக்ட் பண்ணணுங்கிற சரியான நேரத்தை காட்டும். இப்போ இதை எப்படி ஒரு சிம்பிளான திரும்ப செய்யக்கூடிய பிளானா மாத்துறதுன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயிக்க அதிக வாய்ப்புள்ள ட்ரேட்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தணும். இந்த ஒரு சின்ன மைண்ட் செட் மாற்றம் உங்க ட்ரேடிங்ல பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். சுருக்கமா சொன்னா, வேகத்தையும் உணர்ச்சியையும் விட திட்டமோ பொறுமையும் தான் முக்கியம். அப்போ உங்க அடுத்த ஸ்மார்ட் ட்ரேட் எப்படி இருக்க போகுது?